Q7 ஊடகம் சார்பில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அதிமுகவுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். Q7 மீடியா கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்து தமிழக வாக்காளர்கள் கருத்துக்கள் நடக்க அந்த முடிவுகளை வெளியிட்டு வருகிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தல்களையும் நம்ம வாக்காளர்களை சந்திச்சு கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வரோம். இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து கருத்து கணிப்பு எடுத்துக்கிறோம். சாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 125 பேர்களும் இந்த கருத்து கணிப்பு கொடுத்துருக்கோம். ஒட்டுமொத்தமாக 29,250 பேரிடம் இந்த கருத்து கணிப்பு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 50% பெண்கள், 50% ஆண்கள், அதே போல வயது அப்படிங்கிற அடிப்படையில் 15-60% வரைக்கும் விகிதாச்சார அடிப்படையில் மிக்ஸ் பண்ணி இந்த கருத்து கணிப்பு எடுத்துக்கிறோம். இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கேள்விகள் நம்ம கேட்கிறோம். அதில் 15 கேள்விகள் பொதுவான கேள்விகள், 5 கேள்விகள் அந்த தொகுதியில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். இப்போ அந்த கேள்விகள் 15 கேள்விகள் என்ன அப்படிங்கிறத 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைப்பது சிறந்தது என்று நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற அதிமுக 37%, திமுக 37%, தாவேகா 15%, நாம் தமிழர் 8%, யாரும் இல்லை என்று 5% பதிவாயிருக்கு. அடுத்த கேள்வி, சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 33%, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 30%, விஜய் அவர்கள் 20%, சீமான் அவர்கள் 15%, யாரும் இல்லை என்பது 2% பதிவாயிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்றதுதான் இப்போ முக்கியமான கேள்வியா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட 51% பதிவாயிருக்கு. ஆம் அப்படின்னு 40%, ஓரளவு அப்படின்னு 9% பதிவாயிருக்கு. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு நிலைப்பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றது மிகவும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 45% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக உள்ளது அப்படின்னு 35%, கருத்தே இல்லை அப்படின்னு 20% சொல்லியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பில் எந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்று கேட்ட கேள்விக்கு அதிமுகவுடைய ஆட்சி 30%, திமுக 30%, தாவேகா 25%, நாம் தமிழர் 10%, கருத்து இல்லை அப்படின்றது 5%. தலித் மக்களுக்கான சிறப்பான ஆட்சியை எந்த கட்சி கொடுக்கும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்ற கேள்விக்கு அதிமுக 40%, திமுக 20%, தாவேகா 22%, கருத்து இல்லை அப்படின்னு 18% பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கருத்தை. சிறுபான்மை பாதுகாப்பு அரணாக எந்த அரசு செயல்படும் அப்படின்றதுல திமுகவுக்கு 40%, அதிமுகவுக்கு 35%, தாவேகாவிற்கு 20%, யாரும் இல்லை அப்படிங்கிறத ஒரு 5% பேர் சொல்லியிருக்காங்க. பணம் வாங்கிக் கொண்டு வாக்களிப்பதை எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு இதனை தடுக்கவே முடியாதுன்னு கிட்டத்தட்ட 50% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு 45%, மிகவும் இது தவறானது அப்படின்றது 5% பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஊழல் புரிவதில் முன்னிலையில் உள்ள கட்சி எது, அல்லது ஆட்சிக்கு வந்தால் ஊழலில் இவர்கள் தான் முதலிடத்தில் இருப்பார்கள் என எந்த கட்சியை நினைக்கிறீங்க அப்படின்றதுல திமுகவுக்கு 50%, அதிமுக 35%, தாவேகா 10%, நாம் தமிழருக்கு 5% பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆவதை வரவேற்கிறீர்களா அப்படின்ற இந்த கேள்விக்கு 30% ஆமும் 60% இல்லையும், கருத்தே இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட 10% மக்கள் சொல்லியிருக்காங்க. எந்த கூட்டணி பலமிக்க கூட்டணி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. திமுக 45% சொல்லியிருக்காங்க, அதிமுகவுக்கும் 45% சொல்லியிருக்காங்க, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10% மக்கள் சொல்லியிருக்காங்க. பாஜக கூட்டணி அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா அப்படின்ற இந்த கேள்விக்கு 35% பேர் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50%
30% இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 15% கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவரா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு 45% பேர் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35% பேர் இல்லை அப்படின்னும் 20% கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல திமுக முதலமைச்சர் வேட்பாளர்களில் சிறந்தவர் என்று யாரை நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை 50% பேரும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை 20% பேரும், 25% பேரும், கனிமொழி அவர்களை 25% பேரும் சொல்லியிருக்காங்க. அதே போல மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ஆட்சியில் யார் சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தனர் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு எடப்பாடி அவர்கள் 50%, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 45%, கருத்து இல்லை அப்படின்னு 5% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல தொகுதி வாரியாக முன்வச்ச கேள்விகள் என்ன அப்படின்னா, உங்க எம்எல்ஏ எந்த கட்சியை சேர்ந்தவர், அவரது கடந்த கால செயல்பாடு திருப்தி அளிக்குதா, இந்த முறை எந்த கட்சி ஆட்சி அமைச்சா நன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, பிரதான கட்சிகள்ல எந்த கட்சியின் வாக்குறுதி உங்களை கவர்ந்தது, உங்கள் முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படின்னு இவ்வளவு கேள்விகள் தொகுதி வாரியாகவும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 5 கேள்விகளை முன் வச்சு எடுக்கப்பட்ட கருத்துக்கள் என்பதுதான் நமக்கு வந்து 234 தொகுதியில் மக்கள் மனநிலை எப்படி இருக்கு, எந்த கட்சிக்கு வந்து அவங்க ஃபேவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கணிச்சுக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தா நான் வந்து முதல்ல மண்டல வாரியாக நான் சொல்லிடுறேன். தொகுதி வாரியாக வேணும்னா நான் சென்னை மாவட்ட வாரியாக நான் சொல்கிறேன். சென்னை மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 16 தொகுதிகளில் திமுகவுக்கு 9 தொகுதிகளும் சாதகமாக இருக்குது, அதிமுகவுக்கு 6 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 1 தொகுதியும் சாதகமாக இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் திமுகவுக்கு 6 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 4 தொகுதிகளும் சாதகமாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 1 தொகுதியும், அதிமுக கூட்டணிக்கு 3 தொகுதிகளும் சாதகமாக இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 3 தொகுதிகளும், அதிமுக கூட்டணிக்கு 4 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக சென்னை மண்டலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 37 தொகுதிகளில் திமுகவுக்கு 19 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 17 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 1 தொகுதியும் சாதகமாக இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்டலத்தில் அதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் அவங்க வின் பண்ணாங்க, மதுராந்தகம் மட்டும். இந்த முறை வந்து கிட்டத்தட்ட அவங்க 17 தொகுதியில் அவங்களுக்கு சாதகமாக பார்க்க முடியுது. அடுத்து கொங்கு மண்டலத்தில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 1 தொகுதியும், அதிமுகவுக்கு 5 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் வந்து மொத்தம் 5 தொகுதிகளில் திமுகவுக்கு 1 தொகுதியும், அதிமுகவுக்கு 4 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. சேலம் மாவட்டத்தில் வந்து மொத்தம் 11 தொகுதிகளில் திமுகவுக்கு 2 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 9 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மொத்தம் 6 தொகுதிகளில் திமுகவுக்கு 2 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 4 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. உதகமண்டலத்தில் வந்து மொத்தம் 3 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 1 தொகுதியும், அதிமுக கூட்டணிக்கு 2 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. அடுத்ததாக கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் திமுகவுக்கு 1 தொகுதியும், அதிமுகவுக்கு 9 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 தொகுதிகளில் திமுகவுக்கு 2 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 6 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் வந்து மொத்தம் 9 தொகுதிகளில் திமுகவுக்கு 4 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 5 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. கடந்த முறை வந்து கொங்கு மண்டலத்தில் 57 மொத்தமுள்ள தொகுதியில் 16 திமுகவும் 41 இடங்கள் அதிமுகவும் பண்ணாங்க. பட் இந்த முறை கொங்கு மண்டலத்தில் அதை விட கூடுதலாக அதிமுக சாதகமான ஒரு நிலை எதிர்பார்க்க முடியுது. அடுத்ததாக வேலூர் மாவட்டம், வடக்கு மண்டலம் வேலூர் மாவட்டத்தில் வந்து மொத்தம் 9 தொகுதிகளில் திமுகவுக்கு 2 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 7 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து மொத்தம் 4 தொகுதிகளில் திமுகவுக்கு 2 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 2 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 8 தொகுதிகளில் திமுகவுக்கு 5 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 3 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளில் திமுகவுக்கு 4 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 3 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு. மயிலாடுதுறையில் உள்ள 3 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 3 தொகுதியுமே அதிமுக கூட்டணி சாதகமாக இருக்கு. கள்ளக்குறிச்சியில் உள்ள 4 தொகுதிகளில் திமுகவுக்கு 2 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 2 தொகுதிகளும் சாதகமாக இருக்கு.
தமிழகம் முழுக்க உள்ள தொகுதிகளை பார்க்கும்போது திமுக கூட்டணி 100லிருந்து 106 இடங்கள் வரைக்கும் அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்குறோம். அதே போல் அதிமுக கூட்டணிக்கு 120லிருந்து 122 இடங்கள் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம். தாவேகாவுக்கு 0லிருந்து 1% தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம். வேற ஏதாவது கேள்வி இருக்குதுன்னா 2019 நாங்கள் நடந்தது ரொம்ப கிட்டத்தட்ட 90% முடியமாக இருந்தது. அந்த தேர்தலில் பெரும்பாலும் திமுக அதே போல தான் 21 கிட்டத்தட்ட அது திமுகவுக்கு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை 24லையும் அதே போல தான் காங்கிரஸ் திமுக கணிச்சிருக்கோம். அதே போல சார் நீங்கள் கருத்து கணிப்பு பண்ண துல்லியமாக நடத்த முடியாது. அதான் கருத்து கணிப்பு நம்ம கணிப்பு தான் நம்ம சொல்லுவோம். அதான் கேட்குறேன். இல்லை நீங்கள் சொல்கிறோடைய இதுவாக நம்ம மாறமாக கேட்குறேன். அதான் சார் அது எலெக்ஷன் கருத்து கணிப்பு மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணுறது பல காரணிகள் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் அதிமுக பெரும்பாலும் வெற்றி பெறுவாங்க. தென் மாவட்டங்களில் அவங்க தோல்விக்கு தெளிவான காரணம் அமமுக நிறைய பேர் வாக்குகள் அவங்க முடிச்சாங்க. இந்த மாதிரி அமமுக கூட்டணி வந்து அதிமுக வெளியே வரும். அதே போல சென்னை மண்டலத்தில் பல இடங்களில் டி நகர் மாதிரி இடங்களில் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக போராடுவாங்க. இந்த முறை அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நிலை இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள்ல திமுக வந்து அவங்க நடந்த இன்டர்னல் சர்வீஸில் வந்து அங்கே சாதகமாக இயக்கிட்டு அவங்க கேண்டிடேட் இருக்கும் போதே கூட்டணி கட்சிகளுக்கு நிறையா தொகுதி ஒதுக்கிடுறாங்க. அது மாதிரி வந்து வேட்பாளர்கள் இது பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பழனி சட்டமன்ற தொகுதி எடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து தொடர்ந்து 3 முறை ஐபி செந்தில்குமார் அவர்கள் வந்து எம்எல்ஏ வருகிறாரு. இப்போ அந்த தொகுதி அவருக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து வேற தொகுதிக்கு வருவாரு. அங்கே கூட்டணி கட்சி கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சி வேட்பாளர் வந்து வெளியூருக்காரு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கெல்லாம் போகும்போது அதை மக்கள் வந்து எதிரொலிக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு திண்டுக்கல் வந்து இங்கே 50 கிலோமீட்டர் தள்ளி வந்து கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் நாகப்பட்டினத்தில் என்ன சொல்கிறாங்க, என் உள்ளூர் வேட்பாளர் இல்லையா, தொடர்ந்து வெளியூர் வேட்பாளர்களாக நீங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் திமுக வந்து எகென்ஸ்டாக நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப கிளியர் போன முறை இல்லை, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எல்லாமே தோல்வி எடுத்தாங்க. இந்த எலெக்ஷனில் அந்த இடங்கள்லாம் ரொம்ப கிளியராக இருக்கு. வேற தொகுதி வாரியாகவும் இருக்கு, ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் இருக்கு. அந்த தொகுதியில யாருக்கு ஒரு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. நான் வந்து கடைசியாக வந்து அதை நான் வாசிக்கிறேன். மண்டல வாரியாக அதுக்கு வச்சுருக்கீங்களா? தொகுதி வாரியாக 234 தொகுதிக்குமே இருக்கு. அங்கே வின்னிங் கேண்டிடேட்ஸ் யாருக்கு அந்த தொகுதி சாதகமாக இருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற எந்த கட்சி ஆட்சி சிறந்தது நினைக்கிறீர்கள்? அதுக்கு வந்து அதிமுக 37, திமுக 35, தாவேகா 15, நாம் தமிழர் 8%, யாருமே நம்பிக்கையில் 5%. யார் ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு வந்து அதிமுக 37, திமுக 35, 2% வந்து அதிமுக கூடுதலாக இருக்கு.